ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு வேலைக்கு கிளம்பியாச்சு. ஸோ பையனை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போக வேண்டியதான் கைஸ். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகி போச்சு, என்னென்னே தெரில. கொஞ்சம் எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிட்டேன். ஸோ இப்போ தான் எல்லோரும் வேலைக்கே போகிறாங்க. ஸோ நேற்று போட்ட வீடியோவில் கொஞ்சம் ரொம்பவே சொதப்பலாகி போச்சு. ஸோ எனக்கே கொஞ்சம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு தான் எனக்கே தோணுச்சு. சரி இதுவே நம்ம எடுத்த வீடியோ, சரி பரவாயில்ல, சரி எப்படியோ நல்லதோ கெட்டதோ அப்படின்னு நினச்சி தான் நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அதில் கொஞ்சம் எதாவது பிழை திருத்தங்கள் இருந்ததுன்னா சாரி, ஐ எம் வெரி சாரி, மன்னிச்சிருங்க. ஸோ இன்றைக்கி கிளைமேட் வேறு பயங்கரமாக இருக்குது காய்ஸ். ஸோ மழை வர மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது தெரியலை. ஸோ வேலைக்கு போனால் வேலை இருக்குமா இல்லையான்னு தெரில. ஸோ போய் பார்க்கலாம். ஸோ அப்படியே போகிற வழியில் நம்ம கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே போகலாம் கைஸ். ஸோ இப்போ நீங்கள் எந்த ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இது எந்த ரோடுன்னு முடிஞ்ச நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முழுசாக நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பட் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு காய்ஸ். ஸோ காற்று கொஞ்சம் சவுண்டாக கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆனங்காட்டி கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வெயிலும் அடிக்குது, இன்னொரு பக்கம் மழை வர மாதிரி கிளைமேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. சரி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எந்த வண்டி நம்ம எப்ஜெட்டில் போகிறது இல்லை காய்ஸ். ஸோ வேலைனாவே நம்ம அப்பா வண்டி தான் எடுத்துக்கிட்டு போகிறேன். இதுலேயும் கொஞ்சம் எல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. லேட்டாகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஸோ வீடியோவில் கொஞ்சம் எடிட்டிங்கில் நிறையவே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட்டிங் கற்றுக்கிறேன். டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ போகிற வழி பயங்கரமாக இருக்க போகுது காய்ஸ். நேற்று நைட்டு பூரா மழை காய்ஸ், அதனால் பூரா தண்ணியை தேங்கி நிற்கிது. இப்போ போகிற ரோடு எப்படி இருக்குதுன்னு தெரியல. போகிற ரோடு கொஞ்சம் மண் தரம் தான், அதுலேயும் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஷார்ட்கட்டுங்காட்டி நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். ஸோ பைக்கில் வேறு செயின் ஸ்ப்ராக்கெட் வேறு போயிடுச்சு கைஸ், அதையும் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணணும். எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். ஸோ மழை பெஞ்சாவே நல்ல பசுமை வாய்ந்த பூமி மாதிரி ஆகி போயிடுது. ஸோ இந்த ரோடு எந்த ரோடுக்கு போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னா, எப்படி சொல்கிறது, அந்த பழனி ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல காய்ஸ், தாராபுரம் டு பழனி ரோடுன்னு. அதாவது தொப்பம்பட்டி ரோடு இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு கட்டு பிரியும் இல்லைங்க, அந்த ரோட்டில் போய் இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகுது. எப்படின்னா அலங்கியம், அதுக்கு முன்னாடி சீத்தக்காடு, கூட்டாத்துமலை இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகுது கைஸ் இந்த ரோடு. ஏன்னா நம்ம வேலைக்கு நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க ப்ரோ அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் கொஸ்டினில் வைக்கலாம். ஸோ என்னோடய வேலை நான் ஒரு நாள் உங்களுக்கு எல்லாமே லைவில் சொல்கிறேன். நான் கொஞ்சம் நம்ம சேனலில் கொஞ்சம் க்ரோத் ஆகட்டும் காய்ஸ். அது முடிக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. ரோடு தான் காய்ஸ் கொஞ்சம் மோசம், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அந்த ரோடு போய் ஜாயிண்ட் ஆகிற முடிக்கும். அதோட செம்ம பிளேஸ் ஒன்று இங்கே இருக்குது கைஸ், பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா அவ்வளவு விவசாய பூமிகள். ஸோ நானும் கிராமம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆஹா சரி காய்ஸ், போயிருமா? போயிடுறா. ஆஹா போயிரு. இங்கே பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஸோ நான் டெய்லியும் நான் இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பைக்கில் எடுக்கிற விளாக் வீடியோ, ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஸோ கரெக்டாக இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் இது இருக்கலாம். ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் ட்ரை பண்ணி எடுத்து கண்டென்ட் போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுங்க.
ஸோ நிச்சயமாக எஃப்ஜெட்டில் ஒரு நாளைக்கு வெளியே போகலாம் கைஸ். ஸோ கைஸ் எனக்கு சண்டே வந்து ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு லீவு. ஸோ அன்னத்தன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் கையில் காசு இருந்ததுன்னா கொஞ்சம் நான் வெளியே எங்கேயாவது விளாக் எடுக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து இந்த ஏரியாவில் வந்து எது எது பக்கம்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா உடுமலை, திருமூர்த்தி மலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து பக்கம், ரொம்ப ரொம்ப பக்கங்க. வெறும் 30 கிலோமீட்டர் தாங்க. அப்புறம் வந்து ஆழியார் கொஞ்சம் தூரம் தான். இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் வரும் காய்ஸ். அப்புறம் வந்து கொடைக்கானல், பழனி, திண்டுக்கல் இதெல்லாம் பக்கம்தாங்க. ஸோ நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்குது. ஸோ நம்ம சிச்சுவேஷன் வந்து அப்படி கொஞ்சம் பைக்கில் தான் காய்ஸ் கொஞ்சம் சவுண்டு நிறையாவே இருக்குது. வீடியோ ஓடிட்டுருக்கா இல்லையான்னு தெரியலை. ஓடிட்டு தான் கைஸ் இருக்குது. ஸோ இது மொபைல் ஹோல்டரில் வந்து மாட்டி விட்டோம்னா என்னென்னா, நம்ம ஹெல்மெட்டு கீழே வந்து வச்சுருக்குறோம். ஸோ நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணிடுவோம். ஸோ அது கரெக்டாக ஓடுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ண முடியறதில்ல. ஸோ கடைசியில் வீடியோ எண்டில் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம வந்து காலையில் ஈவினிங் இதே ரோட்டில் தான் கைஸ் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த வாய்க்காலில் வந்து தண்ணி வராத முடிக்கும் தான் நம்ம இதில் வந்து போக முடியும். ஸோ தண்ணி வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். நம்ம வேறு ஒரு ரோட்டில் போய் தான் வரணும். ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பாருங்க, இந்த இதில் வந்து தக்காளியெல்லாம் போட்டிருக்காங்க. பயங்கரம் கைஸ், செம்மையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். விவசாயம்னா கொஞ்சம் எனக்கு பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும் தான். அது பொதுவாக தான் சொல்கிறேன் நான். ஸோ என்ன தான் நம்ம சிட்டியில் வாழ்ந்தாலும் கிராமத்து லைஃப் வந்து எங்கேயும் வராது கைஸ். ஸோ நானும் ஆல்ரெடி ஒரு 6 இயர்ஸ் வந்து சிட்டியில் தான் இருந்துட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கிராமத்து லைஃப் எனக்கு பிடிச்சங்காட்டி தான் ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோவாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்குறேன் கைஸ். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று காமிக்க போகிறேன். அது என்ன ஆறுன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆற்றுலேயும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இவ்வளவு ட்ரை பண்ணுவேன்னு எனக்கு தெரில. ஸோ இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன்னா இல்லை கொஞ்சம் சொதப்புறேன்னான்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஸோ கரெக்டாக ஸோ நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ நல்லா இருந்தால் பாருங்கள். இங்கே வருங்க பயங்கரம். இதுதான் அமராவதி ஆறு கைஸ். ஸோ இங்கே வந்து முதல்ல இருக்குன்னு சொன்னாங்க, அது என்னென்னு உங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்குறான்னு சொல்கிறாங்க. தான் அங்கே ஒரு கல் இருக்குது வருங்க கைஸ். அங்கே வந்து மேலே ஏறி ஒரு நாள் உட்காந்துருந்துங்களாமா, அதுன்னு சொன்னாங்க. ஸோ வேலைக்கு வேறு டைம் ஆச்சு கைஸ். எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க ரோடு. ஸோ காற்று தான் கொஞ்சம் ஓவராக அடிக்குதுன்னு நினைக்கிறேன். டைம் ஆகிப்போச்சு. நாவப்பழம் விற்கிறாங்க. இங்கே பாருங்க அப்படியே இந்த அப்படியே போய் எஸ் டைப்பில் அப்படியே திரும்ப பாருங்க, பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்பா வண்டிங்காட்டி கொஞ்சம் படுக்க போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, என்னோடய எப்ஜெட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக செம்மையாக ஓட்டலாம் கைஸ். இங்கே பாருங்க அம்பாஸ்டர் பயங்கரம் கைஸ். ஸோ உலகத்தில் நம்பர் 1 இந்தியாவில் வந்து நல்ல சொகுசு கார் எதுனா அந்த அம்பாஸ்டர் ஒன்று தான். ஸோ இதை பற்றி சொல்லணும்னா பேசிக்கிட்டே போகலாம். பயங்கரமாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க.
பாருங்க கைஸ், இந்த ரோடு வந்து அப்படியே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்போ வண்டி காட்டி. ஸோ நம்மக்கிட்ட வந்து எத்தனை பைக்ஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் நானும் சொல்லலாம் தான் இருக்கிறேன். ஸோ பைக்ஸு சொல்கிறது பிரச்சனை இல்லை கேஸ், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ வேலைக்குன்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் அப்பா வண்டி தான் எடுத்துக்கிட்டு போவேன். ஸோ வெளியே லாங் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்ததுன்னா மேக்ஸிமம் என்னோடய எஃப்இ தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அது இல்லாமல் 2 ஸ்ட்ரோக் ஒரு பைக் இருக்குங்க, மேக்ஸ் 100. ஸோ அது கொஞ்சம் ரெடி பண்ணணும். அது வீட்டுக்குள்ளே தான் நிற்கிது. சரி, நேற்று போட்ட வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கல நான், அது வீட்டுக்குள்ளே தான் நிற்கிது. ஸோ தம்பியோட வண்டி வந்து அதில் இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு கைஸ். அது வந்து ஒரு 12,000 50,000 என்னமோ ஆகுன்னு சொன்னாங்க. ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கரண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் தம்பி அப்கிரேட் பண்ணணும். ஸோ வாய்ஸ் ஓவரெல்லாம் கரெக்டாக வருதா எனக்கு தெரியல காய்ஸ். ஸோ இந்த ஊர் வந்து அலங்கியம். ஸோ நம்ம இந்த ஊருக்கு அடுத்த ஸ்டாப்பில் தான் உள்ளே போய் நம்ம வேலைக்கு வரோம், வேலை செய்ய போகிறோம். ஸோ பைக் ஓட்டுறவங்களாம் நிறையா பேர் இருக்கீங்க. ஸோ நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியெல்லாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா ஹெல்மெட்டு போட்டு போங்க. அவ்வளோதான் பக்கத்தில் வந்தாச்சு. கொஞ்சம் சவுண்டு தான், கொஞ்சம் காற்றுல வேகமாக போகிறங்காட்டி அந்த காற்று சவுண்டுக்கு ஒன்றுமே நான் பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்குதான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் பேசுகிறேன். ஸோ கிளைமேட் அங்கே ஒரு மாதிரி கிளைமேட் இருந்தது காய்ஸ், இங்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து வேலை வந்து அவுட்ரு வேலை தான். ஸோ சரியாக செய்ய முடியுமா என்னமோ தெரியல எனக்கு. ஸோ வேலை வந்து மழை வந்து கொஞ்சம் பெய்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு கிளைமேட் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க, மறுபடியும் இப்போ தான் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே வெயில் இங்கே அடிக்குது. ஸோ உங்களுக்கு வானத்தை பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பின்னாடி வண்டி வருது காய்ஸ். நம்ம இதில் வந்து ரைட்டில் தான் போக வேண்டியது இருக்குது. ஸோ 9 o'clock ஆகி போச்சு. இப்போ தான் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களே போகிறாங்க. ஸோ இந்த ஊர் பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மெயினான ஒரு ஊர்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஊரில் இல்லாத ஸ்பெசிலிட்டியே கிடையாது. ஆண்டி நாயக்கன் வலசு காய்ஸ் இந்த ஊர் பேர் வந்து. ஸோ ஓகே காய்ஸ், நான் திரும்ப என் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு திரும்ப வீடியோக்குள்ளே வரேன். ஓகே காய்ஸ், வேலை முடிஞ்சது. இன்றைக்கி சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சுங்க. மழை வந்து வேலையவே கெடுத்துட்ருச்சு. ஸோ அதுக்காக உள்ளதாக போய் வேலை பார்த்தோம். ரொம்ப குளிருது காய்ஸ். ஸோ பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். ஆனால் என்ன தான் காய்ஸ் மழை பெஞ்சாலும் வண்டியில் போகிறது ஒரு தனி இது தான், செம்மையாக இருக்குது.
ஸோ வீட்டுக்கு போன உடனே நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ பையனுக்கு போன உடனே சொல்லித்தரணும். ஸோ இன்றைக்கி பையனுக்கு ஹோம்ஒர்க் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ போனால் தான் தெரியும். ஸோ ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க கைஸ். ஸோ ஓகே, அவனும் ஒரு சில்ட்ரன் தானே, சின்ன பையன் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க விருப்பத்துக்கு அவங்க இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஹா, தண்ணி பயங்கரம் பயங்கரம். இது பாருங்க. சூப்பர் 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 சூப்பர். இன்னைக்கு மழை பயங்கரமாக பெஞ்சிருக்கு காய்ஸ். வேற லெவல். கிளைமேட் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ போய் எப்படி எடிட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வீடியோ வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணாலும் பண்ணுவேன். பயங்கரமாக அங்கே பைக் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறாங்க. சரி, வேறு லெவல். இங்கே பாருங்க, பயங்கரமாக மழை கைஸ், செம்மையாக பெஞ்சிருக்கு. என்ன கொஞ்சம் குளிர் தான் தாங்க முடியல. ஸோ பரவாயில்ல, மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு போய் பைக்குக்கு ஃபியூயல் போடுவோம். ஸோ ஆற்றுல நிறைய தண்ணி போகுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக ஒன்று நினச்சிட்டே இருக்கிறேன் கைஸ். பட் எனக்கு இப்போ தான் அந்த டைம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் நான் அதை யார்கிட்டையும் வெளியும் சொல்லவும் மாட்டேன். பட்டு அது சொல்கிறதே எனக்கு பிடிக்காதுங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அது மற்றவங்கக்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லி வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறதை விட சரி நமக்குள்ளேயே வச்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது நம்மளோட கான்செப்டே அதுதான். ஸோ யாரையும் காயப்படுத்த வேண்டாம். ஸோ மற்றவங்களுக்கு பிடிக்கலைனாலும் நம்ம வாட்டுக்கு விலகி போய்க்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ இன்னொன்று வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளாக இருக்கணும், அது ஒன்று தான் கைஸ். ஸோ நான் எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறைய பிரச்சனையிலேருந்து என்னைய ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு மற்றவங்க நினச்சாங்க. இங்கே பாருங்க கைஸ், பயங்கரமாக மழை வருது. பயங்கரமாக மழை பெஞ்சு தண்ணியில் ஆற்றுல தண்ணி கம்மியாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வழியில் போக முடியாது நம்ம. ஸோ அதனால் வந்து நம்ம இன்னொரு பாதையில் தான் போக முடியும். ஸோ அது வந்து எத்தனை கிலோமீட்ரு சுற்றுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிலோமீட்டருன்னு சுற்று போட்டு. ஏன்னா நமக்கு அது வந்து ஃபியூயல் போடுறதுக்கு அதுதான் பக்கம். பட்டு பிரச்சனை இல்லை, நம்ம அதை போட்டு தான் ஆகணும். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஏன்னா மழையும் கொஞ்சம் பேஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா நான் வந்து வீடியோ எடுக்கிறது மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ பட் என்னால் அந்த வீடியோ எடுக்கவே முடியாது. ஏன்னா மற்றதாக இந்த கோகேம் இந்த மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம வாட்டர் ப்ரூஃப் தான் சொல்லி நம்ம வாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதை வந்து மொபைலும் காட்டி என்னால் வந்து எடுக்க முடியுமா முடியலையான்னு தெரில. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அது ஒன்று தாங்க. ஓகே கைஸ், ஐ லவ் யூ டு ஆல்.